தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் ஈட்டிய விடுப்பை பணமாக மாற்றும் நடைமுறை அக்டோபர் முதல் அமலுக்கு வருவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். கொரோனா காலத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அரசு அலுவலர்களுக்கான ஈட்டிய விடுப்பை சரண் செய்யும் நடைமுறை அடுத்த ஆண்டு ஏப்ரல் முதல் செயல்படுத்தப்படும் என்று நிதிநிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் பேசிய முதலமைச்சர் அரசு ஊழியர்களுக்காக 9 அறிவிப்புகளை வெளியிட்டார். அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியருடைய கோரிக்கையை பரிசீலித்து ஈட்டி விடுப்பு நாட்களில் 15 நாட்கள் வரை 1/10/2025 முதல் சரண் செய்து பணப்பயன் பெறலாம் என்பதை இந்த அவையில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் மத்திய அரசு போன்று மாநில அரசு பணியாளர்களுக்கும் கடந்த ஜனவரி 1ஆம் தேதி முதல் அகவிலைப்படி 2 விழுக்காடு உயர்த்தி வழங்கப்படும் என்றும் பண்டிகை கால முன்பணம் 10,000 ரூபாயிலிருந்து 20,000 ரூபாயாக உயர்த்தப்படுவதாக தெரிவித்தார். அரசு ஊழியர்களின் குழந்தைகள் தொழிற்கல்வி படிக்க 1 லட்சம் ரூபாயும், கலை அறிவியல் படிப்பை படிக்க 50,000 ரூபாயும் முன்பணம் வழங்கப்படும் என்றும், அரசு ஊழியர்கள் திருமண முன்பணமாக பெண் ஊழியர்களுக்கு 10,000 ரூபாயும், ஆண் ஊழியர்களுக்கு 6,000 ரூபாயும் வழங்கப்பட்டு வந்த நிலையில் இனி 5 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படுவதாகவும், பொங்கல் போனஸ் 500 ரூபாயிலிருந்து 1000 ரூபாயாக அதிகரிக்க தெரிவித்தார். ஓய்வூதியதாரர்களுக்கான பண்டிகை கால முன்பணம் 4,000 6,000 ரூபாயாக உயர்த்தப்படுவதாகவும், பெண் ஊழியர்களுக்கான மகப்பேறு விடுப்பு காலங்கள் பதவி உயர்வுக்கு கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்தார். ஓய்வூதிய திட்டங்கள் குறித்து ஆராய்வதற்காக அமைக்கப்பட்ட குழு வரும் செப்டம்பர் மாதம் அறிக்கை அளிக்கும் என்று முதலமைச்சர் தெரிவித்தார். பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்திற்கு பதில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என அரசு ஊழியர்கள் போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஒருங்கிணைந்த புதிய ஓய்வூதிய திட்டத்தை மத்திய அரசு அமல்படுத்திய நிலையில் அது இந்த ஆண்டு ஏப்ரல் முதல் அமலுக்கு வந்துள்ளது. இந்த சூழ்நிலையில் பழைய ஓய்வூதிய திட்டம், புதிய ஓய்வூதிய திட்டம், ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் ஆகியவற்றை ஆய்வு செய்து அறிக்கை அளிக்க தமிழ்நாடு அரசு 3 பேர் கொண்ட குழுவை அமைத்து 9 மாதங்களுக்குள் அறிக்கை அளிக்குமாறு கடந்த பிப்ரவரி மாதம் உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் பேசிய முதலமைச்சர் அந்த குழு முன்னதாகவே அறிக்கை அளிக்கும் என்றார். பல்வேறு அரசு அலுவலர் மற்றும் ஆசிரியர் சங்கங்களின் கோரிக்கையின் அடிப்படையில் இந்த குழு தனது அறிக்கையை மற்றும் பரிந்துரையை செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதிக்குள் சமர்ப்பித்த அறிவுறுத்தப்படும். அகில இந்திய அளவில் தமிழ்நாடு பல வகையில் முதலிடத்திலும் முன்னோடி மாநிலமாகவும் திகழ்வதற்கு அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களின் உழைப்பும் மிக முக்கிய காரணம் என முதலமைச்சர் புகழாரம் சூட்டினார். அரசு ஊழியர்கள் தொடர்பான முதலமைச்சரின் 9 அறிவிப்புகளுக்கு அரசு ஊழியர் சங்கத்தினர் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். ஈட்டிய விடுப்பை சரண் செய்யும் வசதியை அக்டோபர் முதலை பெறலாம் என்ற அறிவிப்புக்கு தலைமைச் செயலக சங்கத்தினர் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். கரண்டர் அடுத்த நிதியாண்டுக்கு இருந்ததை இந்த நிதியாண்டுக்கு ஒரு 6 மாதங்களுக்கு முன்பாக 2 குவார்டர் முன்பாக வாங்கியிருக்கோம். இது ஒரு பிரேக்குன்னு தான் சொல்லலாம். பெண் ஆசிரியர்களின் குழந்தைகளுக்கான சலுகைகளை தமிழ்நாடு ஆசிரியர் கூட்டணி பொதுச் செயலாளர் சே. முத்துசாமி வரவேற்றுள்ளார். ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், பெண் ஆசிரியர்கள், இவர்களுடைய ஆற்றலுடைய வாரிசுகள், அவர்களுக்கெல்லாம் ஏராளமான சலுகைகளை அறிவித்திருக்கிறார்கள். ஜனவரி முதல் அகவிலைப்படி உயர்த்தப்படும் என்பதை பொது நூலகத்துறை கழகம் வரவேற்றுள்ளது. ஒன்றிய அரசு எப்போதெல்லாம் அகவிலைப்படியை உயர்த்தி வழங்குகிறதோ அப்போதெல்லாம் அகவிலைப்படியை உயர்த்தி வழங்குவோம் என்று சொல்லி இன்றைய தினத்தில் 2% அகவிலைப்படியை உயர்த்தி வழங்கியிருக்கின்றார். இந்நிலையில் அரசு ஊழியர்கள் நலனுக்கான முதலமைச்சரின் அறிவிப்புகளை வரவேற்பதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்துள்ளது. எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அக்கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம், முதலமைச்சரின் அறிவிப்பு நீண்ட காலமாக போராடி வரும் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு நம்பிக்கையையும் ஆறுதலையும் தருவதாக கூறியுள்ளார்.